என்னக்கா தண்ணி வழிஞ்சு போய்கிட்டே இருக்கு? ஆண்டாள், அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. இந்த பைப்பு கீழே தெருவு ஆளுங்களோடையது. தப்பி தவறி கூட இங்கே வந்து நீ தண்ணி பிடிச்சிடாத. நம்ம இதை தொடவே கூடாது. என்னக்கா இப்படி பேசுறீங்க? கீழே தெருவுனா என்னக்கா? நான் வேற இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு ஒன்றும் தெரியல. அதாவது ஆண்டாள், அவர்களை நம்ம எப்போதும் தள்ளி தான் வைக்க வேண்டும், நெருங்க விடக்கூடாது. நெருங்கி விட்டால் நம்ம தீட்டு. என்னக்கா இந்த காலத்தில் தீட்டு தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறீங்க? இது சட்டப்படியே குற்றமாச்சே அக்கா. ஆண்டாள், நீ இந்த ஊருக்கு புதுசு, நான் சொல்கிறத கேளு. நீ தப்பி தவறி அவங்க கிட்ட போய் பேசக்கூட கூடாது. அப்படியே பேசினாலும் தொடாமல் பேசி பழகு. இது பெரியோர்களுக்கு தெரிந்தால் நம்மளை கூப்பிட்டு பஞ்சாயம் பேசுவார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பார்கள். இது நமக்கு தேவையா? நீ வா அமைதியாக. அக்கா, நாங்கள் நகரத்தில் எல்லாரும் ஒற்றுமையாதாக்கா இருப்போம். இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லைக்கா. நான் எப்படி இங்கே பழகி வாழுவேன்னு தெரியலக்கா. ஆண்டாள், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பொறுமையாக உனக்கு எடுத்து சொல்கிறேன். இப்போது நீ அந்த தண்ணியில் கால் வைத்து விடாதே. இல்லை என்றால் குளித்துவிட்டு தான் வீட்டுக்குள் செல்ல வேண்டும். ஏன் பிள்ளைங்க இன்னைக்கு கருவாட்டு குழம்பு கேக்குது? வாக்கா, கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம். ஏய், நான் கருவாட்டு கடைக்கு வரேன்டி. அவங்கிட்ட 100 ரூபா, நான் 1 ரூபாய்க்கு கேப்படி பேரம் வச்சுட்டு உட்காந்துருப்பேன். உன் கூட வந்த ஏமானமும் தாண்டி போகும். ஏக்கா, உனக்கு ஒன்றும் தெரியல, நீ பிள்ளைக்கு தெரியாதவ. 10 ரூபான்னு சொன்னா 1 ரூபாய்க்கு கேட்டாதான் 5 ரூபாய்க்காவது தருவாங்கா. சரிடி, மரத்து நிழல் நல்லா இருக்கு, செத்த உட்காந்துட்டு போலாம். என்ன ஏக்கோ, ஊருக்கு இன்னும் காணாக்கா? ஏய், என்னடி போனு தான் வச்சிருக்கிய, ஒரு போனு போட்டு கேளுடி. ஏக்கோ, அந்த நாய் வரும்க்கா, நான் போனு போட்டு செலவு பண்ண மாட்டேன் காய்ச்ச. என்னக்கா, கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் நெருங்கி உட்காந்துட்டு போலாங்க்கா. ஏய் ஆண்டாள், இங்கெல்லாம் நம்ம உட்காரவே கூடாது. இவங்கெல்லாம் நம்ம தொடக்கூடாது, சரியா? என்னக்கா, பார்க்க அழகா நல்லா இருக்காங்கக்கா, இவங்களை எப்படிக்கா தொட வேணான்னு சொல்றீங்க? ஆண்டாள், நான் சொன்னேன்ல கீழே தெருவு ஆளுங்க என்று, அது இவங்களும் தான். இவர்களை தொட்டு விடாதே, தள்ளி நின்று வேணால் பேசு. ஏக்கோ, அங்க பாரு, பஞ்சாபி மாதிரி வரா. யாரடி? ஐயோ அம்மா, நீங்களா? வணக்கம்மா. வணக்கம். அமிர்தம், கொஞ்சம் தள்ளி நில்லுக்கோ, நாங்கள் அப்படியே போய்க்கிறோம். சரிங்கம்மா. ஏய் ரோட்டனே, இங்கிட்ட வந்து உட்காரடி, அம்மா போறாங்கல்ல. ஏக்கா, நீ வேணா நான் வந்து உட்காந்துருக்க. இது என்ன பெரிய இவளா? நான் என்ன வந்து உட்காரணும்? நான் பொதுவாக மரத்துக்கடியில் உட்காந்துருக்கேன். பிங்க் சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, என்ன எங்க சொன்னீங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க ரொம்ப புதுசா இருக்கீங்க இந்த ஊருக்கு. ஏய் ஆண்டாள், உனக்கு என்ன ஆச்சு? இவங்க கூட பேசாதன்னு சொன்னேன். ஏய் அம்மா கோபறாங்கடி, ஏன்டி பேசிட்டு இருக்க? கம்ப்ளீட்டடி. ஏக்கோ, என்னைய ஒருத்தவங்க அழகா இருக்கேன்னு சொன்னா உனக்கு பொறுக்காது. இல்லக்கா, நிஜமாலுமே அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அக்கா, அதை தாக்கா சொன்னேன். நீ பின்னாடி சீக்கிரம் வா. நீ சீக்கிரம் இந்த ஊரை விட்டு கிளம்பு ஆண்டாள், அதுதான் நம்ம சமுதாயத்துக்கு நல்லது. பிங்க் சாரி, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் இந்த ஊர்ல தான் இனிமே இருக்க போறேன். நம்ம அப்பப்ப சந்திச்சு பேசிக்கலாம். என்ன? மை நேம் இஸ் ஆண்டாள். ஓகே, என் பேரு ரோட்டன். ரோட்டன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. நம்ம இனிமே மீட் பண்ணிக்கலாம். நீங்க எனக்கு புது ஃப்ரெண்டா இருக்கீங்களா? ஓகே, பாய் ரோட்டன். ஹே பாய், எந்த ஊர்ல எனக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும். நீங்க என்கிட்ட மட்டும் பேசுங்க, வேற யார்கிட்டயும் பேசாதீங்க. ஏய், என்னடி இங்கிலீஷ்லாம் பேசுற? ஏக்கா, நீ ஒரு முட்டாள், உனக்கு ஒன்றும் தெரியாது. போங்கட்டு, எனக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு. இனிமே நான் அவங்க கூட தான் சேருவேன். இன்னும் புது ஃப்ரெண்டு வந்தோடனே என்னை தூக்கி போடுறா இவ பாரு, நல்லா அடி வாங்கிட்டு தான் நம்ம கிட்ட வருவா. நம்ம அதுக்கப்புறம் பேசக்கூடாது. இதுக்குத்தான் வயசு பிள்ளைங்க கூட சேரணும். ஒன்ன மாதிரி கிழவிங்க கூட சேர்ந்தா பராம பிடிப்ப. ஆண்டாள் எனக்கு இனிமே ஃப்ரெண்டு, உயிர் ஃப்ரெண்டு. அவ கூட நான் சேர்ந்துக்கிட்டுவேன். அவளோட மேக்கப்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இன்னும் நல்லா ஊரை சுத்தி வருவேன். அல்ப நாயே, நீ இதெல்லாம் பண்ணுவோன்னு எனக்கு நல்லா தெரியுடி. எனக்கு முடிய கொஞ்சம் தூக்கி விட்றி. இங்கே கிடந்து சாவு, உன் புரிச்சனை வந்து பார்க்க சொல்றேன். பாய். பொன்னியக்கா, வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டாள், இங்கே தான் நீ இருக்க போற. இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கணும். என்ன பொன்னியக்கா இப்படி சொல்றீங்க? சிட்டியில தான் வீட்டுக்குள்ளாரே இருந்தேன். இங்க அழகான காத்துலாம் அடிக்குது. இப்படி வெளியில வந்து இயற்கை காத்து வாங்கலான்னு ஆசைப்படுறேன் அக்கா.
சரி ஆண்டாள், மாமா இல்லாதப்போ நீ வெளியே போய் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி மற்றவங்கள தொட்டு பேசாமல் பேசணும், பழகணும். புரியுதா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? தெரியாம போகணுமா? ஓகேக்கா, எனக்கு இந்த பர்மிஷனே போதும் அக்கா. சரி ஆண்டாள், மாமா வராரு, அமைதியாரு. என்னக்கா மாமா வராருன்னு சொன்ன? மாமா தம்பி வராருக்கா? என்ன மைனி, உங்க சகோதரி வந்திருக்காங்களா? சொல்லவே இல்லை. இல்லைங்க தம்பி, லீவுக்கு வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அதுதான் சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தேன். மைனி அவங்க வீட்லயே இருக்கட்டும். அவங்களுக்கு தேவையானது என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். சரிங்க தம்பி. கல்யாணத்துல பார்த்ததை விட இப்போ நீங்க வளர்ந்துட்டீங்க. நீங்களும் அழகா இருக்கீங்க ஆண்டாள், பேருக்கு ஏத்த மாதிரி. ஆ, தேங்க்ஸ்ங்க. நான் வரேன். ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு ட்ராவல் பண்ணது. ஆண்டாளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போறதுக்குள்ளார பழகி பேசிட வேண்டியதான்.